யாரு பண்ண போறாங்க. ஸோ ரெசிபி ஷேர் பண்ணுறேன். லெட்ஸ் சீ தி வீடியோ. சிரிப்பு அடக்கம். ஓகே இதெல்லாம் வந்து இது உருண்டை காலையில் விளக்கெண்ணெயை வச்சுக்கிட்டு தொட்டு தொட்டு விட்டோம். ஓகே ஒரு 2 பிடிச்சா பிடி. ஓகே ஓகே கொஞ்சம் மிக்சியில் கொடுத்து லைட்டாக உங்க கையிலவா இல்லை யாரு கையில அது நீங்கள் யார் கைக்கு வேணாலும் போட்டுக்கங்க. சரி ஓகே மீடியம் சைஸ் கையளவு 2 பிடிச்சபடி போடுங்க. உப்பு அடுத்து கல்லு இது வந்து நீங்க டேபிள் சால்ட் நினைக்க கூடாது. கல்லு உப்பு வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம வந்து பெரிய கல்லு உப்பை மிக்சியில் போட்டு அரைச்சது போட்டுதான். இல்லைங்க நானும் பண்ணல. பரவாயில்ல உப்பை வந்து நுணுக்கின உப்பு. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தாளிப்பு வடகம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது யார் வந்து பண்ண போகிறாங்கன்னா டாடி பண்ண போகிறாங்க. ஸோ ரெசிபி ஷேர் பண்ணுறேன். லெட்ஸ் சீ தி வீடியோ. ஹலோ, இது முதல்ல நம்ம இப்போ தாளிக்கிற வடகம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயத்தில் 3 கிலோ நைஸாக அரிஞ்சிக்கிருக்கோம். 3 கிலோ அரிஞ்ச பிறகு இதுக்கு 300 கிராம் கடுகு. ஆமாம், நாங்கள் வந்து இப்போ மெஷர்மெண்ட் மிஷின்லாம் வந்து வச்சுருக்கோம். எதுக்குன்னா நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணணும் இன்க்ரீடியன்ஸுங்கிறதுனால இப்போ வந்து இது கரெக்டாக எவ்வளோ கிராம்ஸ் நம்ம செக் பண்ணலாம். இப்போது ஃபைனலி வந்து கடுகு வந்து 300 கிராம் வச்சுருக்கோம். ஓகே நெக்ஸ்ட்டு இதில் 20 கொட்டது வேணும்ல, ஏன் அரிஞ்சிருக்கேன் நைஸாக. இதில் இப்போ 300 கிராம் கடுகு இதில் கொட்டிக்கிறோம். ஓகே, கடுகு போட்டாச்சு. அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு மெஷர் பண்ண போகிறோம். அடுத்தது என்ன? அடுத்தது வந்து உடைத்த வெள்ளை உளுந்து 300 கிராம். ஓகே, 300 கிராம் கரெக்டாக வந்து இருக்குது. அடுத்தது ஆட் பண்ணி இதில் எடுத்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே நெக்ஸ்ட் சீரகம். இது எவ்வளோ கிராம்? 300. இது 1/4 கிலோ தானே இது? இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணு. 300 கிராம். இன்னும் கொஞ்சம் எடுத்து. நெக்ஸ்ட் வந்துட்டு ஜீரகம் வந்து 300 கிராம். அது இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிக்கோங்க. 300 கிராம் ஜீரகம் போட்டாச்சு. அதில் அடுத்தது வெந்தயம். ஓகே கைஸ், டப்பா கொடு. அடுத்து 300 கிராம் வெந்தயம் வந்து நம்ம ஆட் பண்ணி போகிறோம். ஓகே ஓகே 3 ஓகே ஓகே 300 கிராம் வெந்தயம். ஓகே, இப்போ ஜீரகம் 300 போட்டாச்சு. அடுத்தது வெந்தயம். ஓகே, போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள். இது எவ்வளோ கிராம்? 300 கிராம். 300 250? 300 கிராம். இந்த 136 தான் வந்துருக்கு. மஞ்சள் வந்து 200 கிராம். மஞ்சத்தூள் 200 கிராம் போடுறோம். ஓகே, கொஞ்சம் முடியெல்லாம் இதாகிடுச்சு. நெக்ஸ்ட் ஓகே, இது கொஞ்சம் சோம்பு தூள் கொஞ்சம் பவுடர் பண்ணி ஓகே. சோம்பு வந்து எவ்வளவு அளவு? ஒரு 2 பிடிச்சா பிடி. ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் மிக்சியில் கொடுத்து லைட்டாக. உங்க கையிலவா இல்லை யார் கையில? அது நீங்கள் யார் கைக்கு வேணாலும் போட்டுக்கங்க. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. மீடியம் சைஸ் கையளவு 2 பிடிச்சபடி போடுங்க. அடுத்து கல்லு இது வந்து நீங்க டேபிள் சால்ட் நினைக்க கூடாது. கல்லு உப்பு வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம வந்து பெரிய கல்லு உப்பை மிக்சியில் போட்டு அரைச்சது பொண்ணுதான். இல்லைங்க நானும் பண்ணல. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இல்லைங்க நானும் பண்ணல. பரவாயில்ல. உப்பை வந்து நுணுக்கின உப்பு மிக்சியில. ஓகே, இத போடுறீங்க. ஓகே, கூல். இதுல உப்பு போட்டுறங்க. உப்பு போட்டாச்சு. சூப்பர். அடுத்து காட்டுங்க. இதுல வந்து 200 கிராம் பூண்டு. 200 கிராம் பூண்டு எடுத்து நைஸா அரைச்சிக்கணும்.
ஓகே ஓகே 200 கிராம் 200 கிராம் பூண்டு உரிச்சு நைஸா கட் பண்ணி வச்சுக்கணும். அது. அப்புறம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இதில் அப்படி போட்டுருங்க. ஓகே போட்டுருங்க. அடுத்து கருவேப்பிலையுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதை நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இதில் போட்டுருங்க. எல்லாமே போட்டுருணுமா? ஓகே ஆமாங்க. என்ன கருவேப்பிலை தானங்க வாசம். நாளைக்கு மீன் குழம்பு இதெல்லாம் தாளிக்கும் போது கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதுலேயே வடகம் துவையெல்லாம் அரைக்கிறதுக்கெல்லாம் அது யூஸ் ஆகும் இந்த வடகம். சரி சரி. எதுக்கு வந்து இந்த வடகம்ங்கிறது வத்தல் தானே சொல்லுவாங்க? அது கிடையாது, இது வந்து தாளிக்கிறதுக்கு உள்ள வடகம். அது தாளிப்பு வடகம். அது வடகங்கிறது வத்தல். ஓகே. இது வந்து தாளிக்கிறதுக்குன்னு உள்ள வடகம். ரைட், எல்லாத்தையும் போட்டோமா? ரைட். பார்த்தது குழம்பு கருணக்கிழங்கு எல்லாத்துக்கும் இது தாளிக்கிறதுக்கு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு தாளிக்கிறதுக்கு வந்து அப்போ வெறும் கடுகு வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிப்பாங்க. இது தேவையில்லை, இது போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். நல்லா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுங்கள். இதை ஃபஸ்ட்டு மிக்சிங் பண்ணிக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது எவ்வளோ கிராம் அது? அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் வந்து 200 கிராம் வந்துட்டு நம்ம ஒரு நல்ல பிராண்டில் வாங்கியிருக்கோம். அதை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து வடகம் துவையல்னு ஒரு துவையல், தேங்காய் துவையல் வச்சு அரைப்பாங்க. அது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கீரை குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே வந்து இது போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ஒரு வில்லேஜ் ஸ்டைல் ஆத்தென்டிக் டிஷ்ஷஸாக நம்ம வந்து டேஸ்ட் ஃபீல் பண்ணலாம். ஸோ வந்து இந்த ரெசிபி பார்த்து நீங்கள் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். காய வைக்கணும். நல்லா வெயில் அடிக்கும் போது தான் இந்த உருண்டையை செய்யணும். இது வந்து உருண்டை பிடிச்சி அதை குழம்புக்கு போடும்போது எண்ணெயில் போட்டு தாளிப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம்னா 2 இயர்ஸ்க்கு கூட நம்ம வச்சுக்கலாம். நம்ம யூசேஜை பொறுத்து இருக்கு. அப்பப்போ எடுத்து வெயிலில் வச்சுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு லைஃப் ஸ்பேன் வந்து கொஞ்சம் நிறைய நாள் இருக்கும். ஸோ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி இடையில 2 வருஷங்கும் போது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வெயிலில் காய வச்சுக்கணும். இப்போ மழை காலத்தில் வரும்போது அந்த பூசணம் மொத்தம் மாரி போயிடும். அதனால் நல்லா வெயிலில் காயணும். முதல்ல அதுதான் எவ்வளோ காயுதோ அவ்வளோ இதாக இருக்கும். இன்னும் பிற்பாடு இது நல்லா விளக்கெண்ணெய் ஊற்றி பரட்டி உருட்டணும். ஓகே, இப்போ வந்து ஆயில் ஊற்றிக்கலாமா? வர விளக்கெண்ணெய், இந்த பாக்கெட்டில் வாங்கின விளக்கெண்ணெய்லாம் ஒரு வாசனை இருக்காது. இதை நம்ம செக்கில் போய் வாங்கிட்டு வந்தோம் காலையில். என்ன பிராண்டுனா தரணி ஹெல்த்தி லைஃப் கேஸ்டர் ஆயில், செக்கு விளக்கெண்ணெய். நல்லா வாசனையாக இருக்குது. இந்த பாக்கெட்லலாம் போட்டால் வாசனை இருக்காது. அதெல்லாம் கலப்படம் எண்ணெய் எல்லாம் வேண்டாம். இதில் கொஞ்சமாக ஊற்றுங்க. எல்லாத்தையும் ஊற்றிடுறோம். அப்படி ஊற்றிட்டு பிசைஞ்சிட்டு அப்புறமா கொஞ்சம் கலந்துக்குவோம். அம்மணி என்ன ஊற்றுறாங்க? ஆமாம், அம்மணி என்ன பத்தாவது மாதிரி இருக்கு. அம்மணி கொஞ்சம் என்ன பத்தாவது போல இருக்கு. கொஞ்சம் என்ன போடணுமோ? போதும். பார்க்கவே ஒரு நல்ல வாசனை. அந்த பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம். நாளைக்கு காலையில் உருட்டணும். என்னது? இன்னைக்கு பாருங்க பெசரி வச்சு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நாளைக்கு காலையில் உருட்ட ஆரம்பிக்கணும். உருட்டி விளக்கெண்ணெய் பிடிச்சி உருட்டி வெயிலில் நல்லா காய வைக்கணும். நல்லா வெயிலில் காயணும், அதான் முக்கியம். இதில் ஊற்றும் அம்மணி, இதில் ஊற்றுப்பா. கேமராக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மனிலாம். நீங்க வீட்டுக்கு வந்து பாருங்க, முகங்கள் தெரியும் உங்களுக்கு. அப்படியா? ஆமா, கேமராக்கு தான். நல்லா பிரியமாக தானே இருப்போம். அதெல்லாம் 62 வருஷம் 62 வயசு ஆயிடுச்சு. 35 வருஷம் கல்யாணம் ஆகி ஆக போகுது. இருங்க ஒரு நிமிஷம். இன்னொரு சொல்லுங்க. இதை நைட் என்ன பண்ணணும்? இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு உளுந்து கொஞ்சம் எடுத்து ஊற வச்சு அரைச்சி இதில் போட்டுட்டிங்கன்னா, அந்த உளுந்து எதுக்குன்னா இந்த உருண்டை வந்து பெசராமல் இருக்கிறதுக்கு, அதில் ஒரு டைட்டாகி அதில் ஒட்டுறதுக்கு அந்த உளுந்து அரைச்சி இதில் பெசரிட்டு உருட்டோம்னா அழகாக உருட்டை வரும். ஆனால் இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக 4 o'clock நைட்டு ஒரு 9 மணிக்கு வெள்ளை உளுந்த ஊற வச்சு அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நாளைக்கு மார்னிங் வந்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். எவ்வளோ நேரம் உளுந்து ஊற வைக்கணும்? உளுந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதை மிக்சியில் நைஸாக அரைச்சிடணும். என்ன உளுந்து? வெள்ளை உளுந்து 2 மணி நேரம் ஊற வச்சு. அது வந்து பேஸ்ட்டுக்காக தான் அது போடுறது. ஓகே, டைட்டாக கட்டுக்காக.
200 கிராம் 200 கிராம் உளுந்து ஊற வச்சுட்டு அதில் அரைச்சி நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ வந்து நான் திரும்ப வீடியோ காட்டுறேன். திரும்ப நாளைக்கு மார்னிங் வந்து உருண்டை பிடிச்சி வெயிலில் காய வைக்கணும். அதையுமே நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம 200 கிராம் வந்து உளுந்து அதை வந்து நம்ம வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம்ல, எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம்ல, அதோட சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒட்டும். அது அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நம்ம அந்த உருண்டை வந்து ஊற வைக்கிறோம். தண்ணி ஊற்றுவோம், தண்ணி ஊற்றிக்கலாம். சும்மா மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம், போதும்ல? போதும். இது வந்து ஒரு நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் எதுவும் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா ஊறியும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா பேஸ்ட்டாக உளுந்து வந்து அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 2 ஹவர்ஸ் ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். சொல்லு. இது எவ்வளோ உளுந்து இப்போ போட்டு 200 கிராம் உளுந்து வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு இது ஒரு பேஸ்ட்டுக்காக நம்ம அதை அரைச்சி இதில் கலக்கிறோம். ஓகே ஓகே, நீங்கள் பார்த்து பேசுங்க, போடுங்க. இன்னும் அரைப்படவே இல்லை. 1-2 தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக தண்ணி ஊற்றி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஒன்று உளுந்து இருக்கணும் அப்படி. அப்போ தான் அதோட சேர்ந்து உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மத்தியானம் ஊற போட்டு அரைச்சோம். இப்போ டைம் வந்து காலையில் உருட்ட வேண்டியதுதான். மிக்சியிலே போட்டு அரைச்சிக்கலாம். கட்டிப்படாமல் பிசைஞ்சுக்கணுமா? ஓகே. அதுக்கப்புறம் காலையில் வந்து இது உருண்டை காலையில் விளக்கெண்ணெய் வச்சுக்கிட்டு தொட்டு உருட்டணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இதோட ப்ரொசீஜரில் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதானே? ஓகே, திரும்ப நம்ம காலையில் இது எப்படி இருக்குது உருட்டி நம்ம சன்லைட்டில் வைக்கும் போது நான் உங்களுக்கு பேலன்ஸ் காட்டுறேன். காட்ட முடியல, அதுக்குள்ளே உருட்டிட்டாங்க. இது எப்படி உருட்டணும்னா இது ஃபுல்லாக வந்து வெயிலில் காய வச்சிடணும். அதுக்கப்புறமா திரும்ப வந்து விளக்கெண்ணெயில் எடுத்து தொட்டு உருட்டணும். விளக்கெண்ணெய் தொட்டு உருட்டணும். அது நல்லா சன்லைட்டில் நல்லா காய வைக்கணும் ஒரு 1 வீக்குக்கு. இப்போ இன்னைக்கு நேற்று ஃபுல்லாக காய வச்சவங்க இன்றைக்கி காய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் எடுத்து திரும்ப உங்களுக்கு அதை உருட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல வெயிலில் காயும் இந்த ஆயிலுக்கு. அதனால் இது மாதிரி உருட்டி வைக்கணும். இதான் வடகம். இது கொஞ்சமாக உடச்சி இதுக்காச்சும் வந்து சாம்பாருக்குலாம் கொஞ்சமாக இதில் கொஞ்சமாக உடச்சி யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் எத்தனை உருண்டை வந்துச்சு? இது 155 உருண்டை வந்துச்சு. நம்ம 2 இயர்ஸ்க்கு 3 கிலோ ஆனியனை நம்ம போட்ட திங்ஸ்க்கெல்லாம் சேர்த்து 155 வடக உருண்டை வந்திருக்கு. ஒரு 2 இயர்ஸ்க்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வச்சு. இது 1 வீக்குக்கு நல்லா காயணும். நல்லா காஞ்ச பிறகு உங்களுக்கு நல்லா ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்கும் காஞ்சோன்னே. அதுக்கப்புறம் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.